friends, welcome back to my channel Life of Housewife Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நேந்திரம் சிப்ஸ். நம்ம கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி. வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நேந்திரம் சிப்ஸ் செய்யறதுக்காக நான் தோட்டத்துல இருந்து ஒரு குலை வாழைக்குலை கொண்டு வந்திருக்கோம். இது இப்போ இந்த சைடு உள்ள அதாவது நாகர்கோயில் சைடில் இது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ இதுதான் சீசன். இந்த வாழை தான் இப்போ எல்லாம் போட்டு வாழைகள் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசன் டைமில் நம்ம போட்டு வச்சோம்னா கிட்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நான் ஒரு வாழைத்தாறு எடுத்திருக்கேன். சரி, நம்ம இப்போ இதை சிப்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இதை எப்படி சிப்ஸ் போடலாம் பார்க்கலாம். சிப்ஸு செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம காயை உரித்ததும் அந்த தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். எதுக்காக இந்த உப்பு தண்ணியில் போடுறோன்னா காயை உரித்ததுமே அது கருக்க ஆரம்பிக்கும். கருத்தா சிப்ஸு நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம தோலை உரித்ததும் இந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா காய் கருக்காது, சிப்ஸும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம தோலை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். விளைஞ்ச காய்னா டக்குன்னு தோல் உரியும். இப்படி கொஞ்சம் பிஞ்சு காயாக இருந்துன்னா தோல் உரிய கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் விளைஞ்ச காயாகவே எடுங்க. அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு தோலை உரியும், சிப்ஸும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோலை உரிச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம தேவையான காய்களை உரித்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கிடலாம். இப்போ தண்ணியில் நான் காயை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சிப்ஸ் பண்ணி காட்டுறேன். நல்ல பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அதிகமாக எண்ணெய் ஊற்றணும். நல்லா முங்கி பொரியணும். அதுக்காக நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம கேரட் துருவலில் இப்படி நீளமாக கட் பண்ணக்கூடிய ஒரு கட்டர் இருக்கும். இது எனக்கு கேரட் துருவலோடு சேர்ந்து இருக்குது. உங்களுக்கு தனியாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் தண்ணியிலேருந்து எடுத்துருக்க அந்த காயை எடுத்து லைட்டாக ஒரு துணியில் லைட்டாக தொடச்சிட்டு டைரெக்டாக நம்ம எண்ணெயில் துருவிட வேண்டியதான். டைரெக்டாக எண்ணெயில் துருவுறதுனால நல்ல கிறிஸ்பியான சிப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு கடக்கடன்னு சீவி போட்டிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். ஃப்ளேம் நல்லா ஹையாகவே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்படி நம்ம போட போட நல்லா பொரிஞ்சு வரும். அதிக எண்ணெய்ன்னு சொல்லி 2 காய்க்கு மேலே துருவிடாதீங்க. அகலமான பாத்திரங்கிறதுனால நல்லா எல்லா இடமும் சிப்ஸு ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும். அதிகமாக காய் போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டும், வேகவும் நேராகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம பெரிய பாத்திரத்துலேயும் ஒரு காய் அளவு நம்ம துருவினா போதும், சீவி விட்டால் போதும். இப்போ ஒரு காய் அளவை நான் துருவிட்டேன். இப்போ இது நல்லா மேலே வரட்டும். அந்த பபுள்ஸாக வர்றது அப்படியே ஸ்டாப் ஆச்சுன்னா நம்மளோட சிப்ஸ் நல்லா குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக அப்படி பெரட்டி விடுங்க. நம்ம பெரட்டி விடும்போது நல்லா அந்த சிப்ஸோட சவுண்டு மாறுனா நம்ம சிப்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், பபிள்ஸும் குறைஞ்சிட்டு எல்லா சிப்ஸும் மேலே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பெரட்டி விட்டு பார்த்தோம்னா சிப்ஸு கரகரன்னு சவுண்டு கேட்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி அவ்வளோத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிப்ஸை எடுத்து எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய்லாம் ட்ரை ஆன பிறகு நம்ம கண்டெய்னரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் சிப்ஸ் எல்லாம் சூப்பராக பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதுக்கு உப்பும் காரமும் சேர்த்துடலாம். இப்போ தேவைக்கு உப்பை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. உரைப்புக்காக மிளகுத்தூள் அதையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா டப்பாவை குலுக்கி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வீக் ஃபுல்லும் நம்ம கிட்ஸுக்கு தேவையான சிப்ஸு சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ்வைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.